ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் ஸ்லைஸை ஓரத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் மாவு மாதிரி திரிச்சிட்டு இந்த கோதுமை மாவோட உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. உள்ள ஃபில்லிங் வைக்கிறதுக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அவிச்சு எடுத்துருக்கேன். அது போக கேரட்டும் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாவத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாவத்தல் பொடி லேசாக போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கறி மசால் தூள். நம்ம ஃபில்லிங் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அப்படி மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே மாவை தேய்ச்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். நல்லா இது ஃபில்லிங் மேலே நல்லா படுற மாதிரி நல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங் ரோலை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி. கூடவே காஃபியும் போட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபிக்கு இது சூப்பராகவே இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.